சரி எனக்கு ஒரு ட்ரீம்ல இருக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்துல இருக்க வீடே காணோம். கிளி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நம்ம ஊர்ல தான். அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் கிட்ட போக்கு முன்னாடி மரம்லாம் இருக்கு. ஆனால் அந்த வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னடா மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் நானே தூங்கி எழுந்து கரெக்டாக டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. ஸ்கூல் இருந்தால் இந்த மாதிரிலாம் 5 மணிக்கெலாம் எழுந்திரிக்கணும். ஸ்கூல் இல்லாத டேஸாக 7:30க்கு எழுந்திக்கிறோம். ஓகே, நான் சரி வீடியோ எடுக்கலாம்னு ஆக்சுவலி நான் ஐடியாலே இல்லை. பட் வெளியே போயிட்டு பார்த்தா தான் தெரிஞ்சது ஃபுல்லாக என்னது ஃபாகும் ஸ்னோ. எனக்கு ஒரு ட்ரீமில் இருக்கிற மாதிரி இருந்தது. பக்கத்தில் இருக்க வீடே காணோம். அது ஃபுல்லாக அந்த ஃபாக் ஃபுல்லாக மறைச்சிடுச்சு. ஏதாவது ஆள் வரா கூட ஒன்றுமே தெரியல. கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது வராங்கன்னு. ஸோ அப்படியே ஃபுல்லாக மறைச்சிடுச்சு காலையில் 7:30க்கு. ஸோ அதான் வீடியோ எடுக்கலாம். அப்புறம் அதான் ட்ரீமில் இருக்க மாதிரி ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் போட்டோமா, அப்புறம் கையில் கிளி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது நம்ம ஊரில் தான் இருக்கோம் அப்படின்னு. ரொம்ப ஃபாகு இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. அதான் நான் இப்படி சொல்கிறேன். ஊட்டி கொடைக்கானலாம் ஓகே, அங்கே ஸ்னோலாம் அதெல்லாம் வரும். ஆனால் நம்ம ஊரில் எப்படி இங்கே ஸ்னோ இந்த முளைச்சூர்லலாம் அதான் பார்த்ததில்லை. ஸோ ஃபுல்லாக ஃபாக், அப்படியே ஃபாகோ ஃபுல்லாக அந்த என்னது இப்போ நம்ம வந்து ஃபயர்லாம் பற்ற வச்சா பக்கத்தில் இருக்க ஒரு மாதிரி ஸ்மெல்லெல்லாம் வரும். இல்லை ஸ்மெல்லாம் இல்லை, ஃபுல்லாக ஃபாக். அப்படியே வீடு சுற்றி ஃபாகு. பக்கத்தில் என்ன வீடு இருக்குது எதுவுமே பார்க்க முடியல, அவ்வளோ ஃபாகு. ஓகே வாங்க, நீங்கள் கூட எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஓகே, அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்த்ததை வந்து நீங்களும் பார்த்தா உங்களுக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டடாக, எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஓகே வாங்க, இப்போ போயிட்டு நம்ம எப்படி ஃபாகெலாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ. என்னடா ஏஞ்சலை காணோம், நான் மட்டும் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா. அவள் எப்போ எழுந்திருப்பானா ஒரு 8 இல்லை 9 அப்படின்னு எழுந்திருப்பான். ஓகே வாங்க, அவள் எழுந்ததுக்கப்புறமா உங்ககிட்ட நான் வீடியோக்கு வர சொல்கிறேன். ஓகே, அது வரைக்கும் நம்ம போயிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வெளியே வந்துட்டு நீங்களே பார்க்குறீங்க. பக்கத்தில் இருக்க ஏதாவது தெரியுதா? அந்த ட்ரீஸ் தெரியுதா? அதுக்கு மேலே ஒன்றுமே தெரியல. அந்த ஃபுல்லாக அந்த ஃபாகாலேயே மறைச்சிடு. இப்போ வெளியே போகலான்னு இருக்கேன். நான் சொன்னல வெளியே வீடே பார்க்க முடியல. நான் அதெல்லாம் இப்போ நம்ம காட்ட போகிறேன். ஓகே வாங்க, இப்போ நம்ம போகலாம். வெளியே வீட்டை விட்டு வெளியே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஓகே, இப்போ வெளியே போகலாம். ஃபோன் வர இப்படி திருப்புறேன். ஓகே, உங்களுக்கு ஆங்கிள் கரெக்ட். நான் வெளியே வந்துட்டு டேடியை பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஆக்சுவலி கொஞ்சம் கிட்ட போனால் தான் எனக்கே டேடின்னு தோணுச்சு. அது வரைக்கும் அந்த ஃபாகெல்லாம் ஓகே நான் சொன்ன மாதிரி பின்னாடி பாருங்கள். எதாவது உங்களுக்கு தெரியல, ஃபுல்லாக ஃபாக் மறைச்சிடுச்சு. இங்கே இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃபாகாலாம் அப்படியே நிரப்பிருக்கு. முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, வீடுங்க எதுவுமே கண்ணுக்கே தெரியல. கொஞ்சம் மறைஞ்சு போதான் தெரியுது. எங்கள் டேடி பாருங்கள், அங்கே நிற்கிறது கூட யாரும் ஆள் நிற்கிற மாதிரி தான் தெரியுது. அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு ஃபாகுங்க இது. நீங்களே பார்த்து எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மாதிரி பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் இந்த மாதிரி வராது ஆக்சுவலி. ஆனாலும் வந்திருக்குல்ல, அதுதான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ நான் தோட்டத்துக்கு வந்தால் பாருங்கள், பிரிஞ்சால் பிளான்ட்ஸு. இதுக்கு பின்னாடி வந்து மரம்லாம் இருக்குது. ஆனால் அந்த மரம் உங்களுக்கு தெரியல. ஏதோ 1-2 மரம் மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி நிறைய வீடு இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஃபாகு. இந்த மரத்தை மட்டும்தான் தெரியுது. அது பின்னாடி இருக்குது என்ன பேக்ரவுண்ட் ஒன்றுமே தெரியல. அவ்வளோவா ஒரு பனி மாதிரி மூடிட்டுருக்க ஃபாகோ. ஓகே பாருங்கள், நான் இதை வந்து கொஞ்சம் போர்ட்ரேட்டில் வந்து எடுக்கிறேன். ஓகே, அடுத்த வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நான் எப்போவுமே சொல்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நீங்கள் எங்களோட வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், see you next வீடியோ. உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போடுறோம். ஓகே பாய்.